நம்ம கோலிவுட் சினிமாவிலேயே, சினிமா ஷூட்டிங் அப்போ, அங்க செட் போடுற வேலைக்கு போய், அங்க வேலைய தொடங்குனவர் தான் நம்ம ஆக்டர் சூரி. ஆனா, அவரு இப்போ எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாபெரும் கதாநாயகனா வந்து, பல விருதுகளையும், பல பாராட்டுகளையும் பெற்று ஒரு முன்னணி நடிகரா நம்ம சூரி இருக்காரு. எல்லா சினிமாக்காரங்களுக்கும் ஒரே ஆசை தான். அதே போல தான் மதுரையில பிறந்து வளர்ந்த நம்ம சூரிக்கும், சினிமா மேல ரொம்பவே ஆசை. இதனால அவரு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து கிளம்பி, சென்னைக்கு கிளம்பி போறாரு. ஆனா, அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஆனா, அவரு அப்பயும் ரொம்பவே உடைஞ்சு போய் உட்காராம, சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்ல போயி, அங்க கிடைக்கிற வேலைய ஆரம்பிச்சு தொடங்குனாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சினிமா செட் போடுறதுக்கு அசிஸ்டன்ட்டா அங்க வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு நம்ம சூரி அண்ணா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் மம்முட்டியானோட மறுமலர்ச்சி படத்துல ஒரு காட்சியில அவரு வந்திருப்பாரு. அதுக்கப்புறமும் அவரு எவ்வளவோ முயற்சி செஞ்சு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, சினிமா ஷூட்டிங் அப்போ இயக்குனர் சுசீந்திரனோட பழக்கம் ஏற்பட்டதுனால, அவரோட ரொம்ப பழகுனனால, அவர் பார்த்தீங்கன்னா, சூரிக்கு வெண்ணிலா கபடி குழுவுல நடிக்க ஒரு வாய்ப்பு குடுத்தாரு. இந்த படத்துல அவர் பார்த்தீங்கன்னா, 50 பரோட்டா சாப்பிடுற சூர்யா, அவரு அங்க இருப்பாரு. "எல்லா கோட்டையும் அழிங்க, ஃபர்ஸ்ட் இருந்து போடுங்க" அப்படின்னு சொல்லி எல்லா மக்கள் மனசுலயும் அவரு இடம் புடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம சூரியும், சிவகார்த்திகேயனும் இணைஞ்சு நடிச்ச படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, "கேடி பில்லா கில்லாடி ரங்கா", "ரஜினி முருகன்", "வருத்தப்படாத வாலிபர் சங்கம்" இப்படின்ற படங்கள்லாம் நடிச்சு, அவரு கொஞ்சம் முன்னணியா வந்தாரு நம்ம சூரி. இதையெல்லாம் தொடர்ந்து அவரு மேன்மேலும் படிப்படியா ரஜினி, விஜய், அஜித் இவங்களோட தொடர்ந்து பெரிய பெரிய நட்சத்திரங்களோட படம் நடிக்க ஆரம்பிச்சாரு நம்ம சூரி. இந்த சமயத்துல தான் சூரிக்குள்ள ஒளிந்திருக்கிற ஒரு கதாநாயகன கண்டெடுத்தவர் தான் நம்ம வெற்றிமாறன் சார். நம்ம வெற்றிமாறன் சார் பார்த்தீங்கன்னா, விடுதலை படத்துல நம்ம சூரிய தேர்ந்தெடுத்தாரு. அது மட்டும் இல்லாம, இத்தன நாளா வெறும் காமெடி ஆக்டரா இருந்த சூரி, நம்ம வெற்றிமாறன் சாரால சிக்ஸ் பேக் சூர்யா மாறுனாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர்களுக்கு பட வாய்ப்பும் நெறைய கிடைச்சுக்கிட்டே வந்துச்சுன்னு தான் சொல்லணும். அ கருடன், கொட்டுக்காளி அவர் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துக்கிட்டு தான் வராரு தொடர்ந்து. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகை ஷகீலா இருக்காங்கல்ல, அவங்க சூரிய நேர்ல பார்த்து, அவங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க ரொம்பவே பாராட்டி. அது மட்டும் இல்லாம, நம்ம சூரிய பார்த்த உடனே ரொம்பவே பாராட்டி, அவங்க கன்னத்த கிள்ளி ரொம்பவே பேசியிருக்காங்க செல்லமா நம்ம ஷகீலா. அதுக்கப்புறம் சூரி மேல விழுந்த திருஷ்டி எல்லாமே போணும் அப்படின்னு, அதுக்கு செய்றதெல்லாம் நம்ம ஷகீலா செஞ்சிருக்காங்க. இதுக்கு நம்ம சூரி பார்த்தீங்கன்னா, அழாத குறை மட்டும் தான் ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்திருக்காரு. பதிலுக்கு நம்ம சூரி அண்ணா பார்த்தீங்கன்னா, குழந்தை சிரிப்பு ஒண்ண போட்டுட்டு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, ஷகிலாவோட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு, கும்பிடு போட்டு அவரு பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. இந்த மாரி சினிமா அப்டேட்ட தொடர்ந்து நம்ம சேனல வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். இதான் நான். டாடா பாய் பாய். ஆர்.பி. அச்சு.